பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்னிதினமும் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உருவாக்கிய இந்த பூமியிலே அவரால் சகலவற்றையும் செய்ய முடியும். அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தது அது தடைபடவே யாராலும் தடை பண்ண முடியாது. காரணம், கர்த்தர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் காரியங்களையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வதற்கு அறிந்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எப்படி தடைபடாது? அவர் செய்ய நினைப்பது தக்க சமயத்தில் செய்கிற தேவன். அதற்கு முன்பதாக எந்த தடை இருந்தாலும் அதை மாற்றி நாம் நினைக்கிற வழிகளில் அல்ல. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லியிருக்காரு. நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. காரணம், நம்மை படைத்த தெய்வத்திற்கு தெரியும். நம்மை உருவாக்கின குயவன் கையிலே களிமண்ணாய் அவர் உருவாக்கும் போதே அந்த களிமண்ணுடைய சுபாவத்தை எப்படி மாற்ற வேண்டும், எப்படி தனக்கு வந்த பாத்திரமாய் மனைய முடியும் என்று அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழகுபட வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தின் பார்வையில் ஒருவேளை நாம் ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். பயப்படாதிருங்கள். காரணம், அவர் அனைவரையும் நேசிக்கிற தேவன். விசேஷமாய் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் நம்மை மாத்திரம், மனுஷனை மாத்திரம் தனது ரூபத்தின்படியும் மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உருவாக்குறார். எவ்வளவு ஆசையோடு உருவாக்குன தெய்வம் உங்களுக்கு செய்ய நினைத்தது அவர் ஒரு நாள் தடை பண்ண மாட்டார். தைரியமாயிருங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒன்றும் தடைப்படவே செய்யாது. அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தை யாராலையும் மடக்கவே முடியாது. அவர் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இத்தனை பெரிய அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மை சூழ இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? காட்டு புஷ்பங்களை நோக்கி பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனாலும் அவைகளை உடுத்தி வைக்கிற தேவன் உங்களை உடுத்தி வைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். God bless you all.